ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நம்முடைய ஆடியோ வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்க டாபிக் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தொங்கல் சட்டசபை கரெக்டா? ஸோ தொங்கல் சட்டசபை அப்படிங்கிறது என்ன? அதே மாதிரி தொங்கல் சட்டசபை அமைஞ்சிச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஆஸ் ஏ கவர்னராக என்னென்னலாம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொங்கல் சட்டசபை அதாவது ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டா. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கன்வே பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் நிறையா பேர் வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கரெக்டா. ஸோ அவங்களுக்காக ஒரு மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க சான்சஸ் இருக்கா இல்லை அப்படின்னா, பட் ஒரே ஒரு சான்சஸ் இருக்குது கரெக்டா. அது என்ன சான்ஸு? கடைசி வாய்ப்பு அதுதான் கரெக்டா. அப்போ இந்த தொங்கல் சட்டசபைனா என்ன, என்ன நடக்கும், ஸோ இதை பற்றின டேட்டா எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டா. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கு அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து 108 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ இந்த 108 இடங்களில் வின் பண்ணிட்டாங்க. பட் அவங்கள பொறுத்தளவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க கரெக்டா. அப்போ வந்து ஒரு திருச்சியில் வந்து திருச்சியில் அவங்க வந்து ஏன்னா பெரம்பூர் அண்டு திருச்சி அப்படிங்கிற 2 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ அப்போ பெரம்பூர் அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டு திருச்சியை வந்து திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும் கரெக்டா. அப்படி ரிசைன் பண்ணுற பட்சத்தில் -1 ஆயிரும். ஓகே. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சபாநாயகராக தாவைக்காவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால சபாநாயகராக வர்றவங்க ஓட் போட முடியாது. அப்போது அவங்க வந்து எப்போதுமே வந்து நியூட்ரலாக அதாவது ஓட்டிங் வந்து டை ஆகிற பட்சத்தில் தான் அவங்களால ஓட் போட முடியும் கரெக்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -2 ஆயிடுது. ஓகே. அப்போது டோட்டல் இவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற 106 குறைஞ்சிரும் கரெக்டா. அதே நேரத்தில் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைமில் வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 எம்எல்ஏஸ் வந்து காங்கிரஸ் சைடில் வந்து இருக்கிறாங்க கரெக்டா. சார் இப்படி வந்து பண்ணலாமா, அவங்க டிஎம்கே கூட தானே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போது எக்ஸிட் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அலையன்ஸ் வைக்கலாமா? எஸ் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க வந்து தனி சின்னத்தில் தானே போட்டிகிட்டு இருக்காங்க கரெக்டாக. அதாவது டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கேலோட சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு தான் அது பிரச்சனை கரெக்டாக. ஸோ தனி சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 111 உயர்ந்திருக்கு கரெக்டாக. இதுக்கடுத்து யார் யாரெல்லாம் விசிகவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கம்யூனிஸ்டியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஐயுஎம்எல், அதே மாதிரி ஏன் ஏடிஎம்கே சேர்ந்தவங்களே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதான் வந்து நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் கன்ஃபார்ம் ஆகலை கரெக்டா. ஸோ எதுவுமே நான் இப்போ பார்க்குற வரைக்கும், ஓகே, நான் இப்போ பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் எடுக்கிற டைமில் காங்கிரஸ் மட்டும்தான் அவங்க கூட கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. ஸோ அப்போ அவங்களோட எண்ணிக்கை வந்து 111 உயர்ந்திருக்கு. நமக்கு வந்து மெஜாரிட்டிக்கு எவ்வளோ வேணும் கரெக்டா. ஸோ மெஜாரிட்டிக்கு நமக்கு 118 இடங்கள் அப்படிங்கிறது வந்து வேணும் கரெக்டாக. அப்போ இன்னும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 7 எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி 118 117 எக்ஸாக்டாக நம்பர் வச்சுருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களால இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து அடுத்த பார்ட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாலும் அவங்க வந்து ஆட்சியை வந்து நிரூபிக்க முடியாது கரெக்டாக, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அதனால அவங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன யாரெல்லாம் நம்ம கூட்டணிக்கு வராங்களோ எல்லாருமே வந்து உள்ள சேர்த்துப்பாங்க கரெக்டா. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஹங் அசம்பிளி வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் கரெக்டா. ஸோ கான்ஸ்டியூஷன்ல இந்த ஹங் அசம்பிளி தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது, தொங்கல் சட்டசபை அப்படிங்கிறது எப்போ நடைமுறையில் வரும் இப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம சமகாலத்தில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்போ இந்த தொங்கல் சட்டசபை வந்திருக்கு அப்படின்னா
1952 வந்திருக்கு. கரெக்டா? தொங்கல் சட்டசபை. ஓகே. அதுக்கப்புறம் 2006 வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு 95 சம்திங் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. பட் அந்த டைம்லேயும் வந்து அ அ அ அவங்களுக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறத வந்து ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? கூட்டணி கட்சியோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க 2006ல. கரெக்ட்டா? ஆனா தொங்கல் சட்டசபை அப்படிங்க எக்ஸாக்ட்டா வந்தது 1952ல தான் இந்த மாரி வந்துச்சு. ஸோ இது வந்து எப்போ இது வரும் அப்படின்னா, நெறையா பார்ட்டிஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம இருந்த மாரி கரெக்ட்டா? நெறையா பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஒரு சட்டசபையில வந்து ஒரு சட்டமன்றத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து 234 தொகுதி வந்து இருக்குது. கரெக்ட்டா? ஆனா பெரும்பான்மைக்கு 118 தேவ. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மு ஒரு 3 பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டி ஏ வந்து 100, பி வந்து 80, சி வந்து 35 வச்சிருக்கு. ரிமைனிங் வந்து 19 வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 100 வச்சவங்க தான் மெஜாரிட்டி. கரெக்ட்டா? அதாவது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து குடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏ கட்சியை சேர்ந்தவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அந்த வகையில தான் இப்ப பெரும்பான்மை யார்கிட்ட இருக்கு? அதாவது மேக்ஸிமம் பெரும்பான்மை யார்கிட்ட இல்ல. கரெக்ட்டா? ஆனா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறது தாவேக்காக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்கள தான் அதிகமான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? எம்எல்ஏஸ் வந்து இருக்கிறாங்க. அப்ப இப்போ அவங்க கூப்பிடும்போது, அவங்க ஒருவேள போஸ்ட் அலையன்ஸ் அதாவது தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி, இப்ப இந்த மற்றவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க மேபி இவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா 119ஆ மாறிரும். கரெக்ட்டா? பெரும்பான்மைக்கு எத்தன தேவ? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் எக்ஸாக்ட் நம்பர் அப்படிங்கிறது இங்க இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா, கட்சி பில இருந்தோ, சில இருந்தோ ஒரு 20 பேர் இவங்க கூட ஏல கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? சப்போஸ் இப்ப ஏஆல ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறது தாவேக்காக்கு தான் குடுப்பாங்க. இவங்களால வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண இப்போ காங்கிரஸ் வந்து போயிருக்காங்க. கரெக்ட்டா? பட் மேபி 2வது அதுக்கடுத்து மத்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற 2 பேரு, 3 பேர் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ற பட்சத்துல, கண்டிப்பா ஈஸியா வந்து கூட்டணிய வந்து நிரூபிச்சுருவாங்க. கரெக்ட்டா? அவங்களால நிரூபிக்க முடியாத பட்சத்துல. கரெக்ட்டா? இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் வந்து குடுப்பாங்க. 7 டேஸ்லேருந்து 14 டேஸ் அப்படிங்கிறது குடுப்பாங்க. அது வந்து கவர்னர் எவ்வளோ நாள் ஆனா மினிமம் 7 டேஸ் அப்படிங்கிறத வந்து நியூட்ரலா குடுப்பாங்க. கரெக்ட்டா? மேக்ஸிமம் 14 டேஸ் வரைக்கும் குடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இது வந்து சீக்கிரமாவே முடிக்கணும். இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரமா வந்து அ பண்ணி முடிக்கணும். ஏன்னா இல்லன்னா குதிரை பேரத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குறது வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி. கரெக்ட்டா? ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல. ஸோ அதனால வந்து இது சீக்கிரமாவே முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. சரி, இப்போ அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியலப்பா. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, செகண்ட் லீடிங் பார்ட்டி யாரு அப்படின்னா டிஎம்கே. ஓகே. 59 கேண்டிடேட் வந்து அவங்க சைடு இருக்காங்க. ஓவராலா வந்து 73 கேண்டிடேட் வந்து அவங்க சைடு வச்சிருக்காங்க. இப்போ சாரி 73 சொல்றேனே, காங்கிரஸ் வந்து வெளியில போயிட்டாங்கல்ல. அப்போ அவங்க வந்து 73ல 5 பேர் வந்து போயிட்டாங்க அப்படின்னா 68 தான் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? 68 தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இவங்க கிட்ட நெக்ஸ்ட் வந்து எப்படி பார்த்தாலும் இண்டிவிஜுவலா டிஎம்கே வந்து செகண்ட் லீடிங் பார்ட்டியா இருக்கு. டிஎம்கே 59 வச்சிருக்காங்க. அப்ப செகண்ட் லீடிங் பார்ட்டிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கரெக்ட்டா? ஸோ அப்படி செகண்ட் பார்ட்டியும் வந்து லீடிங் பார்ட்டியில வந்து அவங்க வந்து கூப்பிடும்போது, அவங்க மேபி பெரும்பான்மை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎம்கேயோ, ஏடிஎம்கேயோ ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஈஸியா வந்து 118 கிராஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இவங்க வந்து 68 இருக்கு. இங்க வந்து 53 இருக்கு ஓவராலா. அப்ப ஈஸியா வந்து எக்ஸாக்ட்டா 118 கிடைச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அது நெக்ஸ்ட் விஷயம். கரெக்ட்டா? அவங்கள்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யாரு சிஎம்மா இருக்க போறாங்க அதெல்லாம் வந்து 2வது பட்சம். பட் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற பட்சத்துல இந்த 68ம் 51 121 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பெரும்பான்மை அப்படின்னு கிடைச்சிரும். பட் இருந்தாலும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான். கரெக்ட்டா? அந்த அளவுக்கு இவங்க ஏன்னா இது இப்போ கிடைக்கிற சிஎம் போஸ்ட் இதெல்லாம் தவிர, நம்ம கட்சி அப்படிங்கிறது காலங்காலமா நடத்தணும். கரெக்ட்டா? ஸோ ஃபியூச்சரை நோக்கி முன்னேறும்போது இதெல்லாம் அப்படிலாம் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அரசியல்ல உண்மையான எதிரியும் கிடையாது, உண்மையான நண்பனும் கிடையாது. கரெக்ட்டா? சரி, ஓகே. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அவங்களும் ப்ரூவ் பண்ணாத மாரி செகண்ட் லீடிங் பார்ட்டிக்கு போகும். செகண்ட் அவங்களாலயும் ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்துல கவர்னர் என்ன செய்வார் அப்படின்னா, கவர்னர் ரூல் அதாவது ஆர்டிகிள் 163 கரெக்ட்டா? 163 அப்படிங்கிறது கவர்னரோட அதிகாரத்தை பத்தி பேசுது. கரெக்ட்டா? அதே மாதிரி ஆர்டிகிள் 164 ஓகே. ஆர்டிகிள் 163
ஆர்டிகிள் 164 கரெக்டா. ஆர்டிகிள் 164 அப்படிங்கிறது கவர்னரோட அதிகாரத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி ஆர்டிகிள் 164ல் வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுது. ஓகே, ஸோ இப்போ கவர்னரோட அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆர்டிகிள் வந்து 356க்கு கவர்னர் ரூலுக்கு ரெஃபர் பண்ணுவார். கரெக்டா. கவர்னர் ரூலுக்கு ரெஃபர் பண்ணி வித்தின் 6 மந்த்தில் ஓகே அடுத்த ஒரு 6 மாசத்துல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆர்டிகிள் 356 பிரகாரம் கவர்னர் ரூலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். கரெக்டா. கவர்னர் ரூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி 6 மாசத்துல அடுத்து ஒரு நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதே அங்கே கண்டக்ட் பண்ணி முடிக்கணும். கரெக்டா. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணி முடிச்சு அங்கே ஒரு புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலையாக இருக்கும். கரெக்டா. இதுதான் வந்து தொங்கல் சட்டசபை ஹங் அசம்பிளி வந்து அமைஞ்சிச்சுன்னா இதுதான் வந்து நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். கரெக்டா. கவர்னர் இதில் அதிகமான ரோல் ப்ளே பண்ணுவார். பட் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு தாவைக்காவே வந்து போஸ்ட் அலையன்ஸ் மூலமாக அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருவாங்க. கரெக்டாக. இப்போ காங்கிரஸ் சேர்ந்த மாதிரி கூட இன்னும் ஒரு 7 பேர் தான் தேவை. ஸோ சம்திங் விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்லை ஐயுஎம்எல்ஓ இல்லை அப்படின்னா பாமக இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சைடு வர்றாங்க இல்லை, அப்போ ஆட்சியிலையும் வந்து பங்கு கொடுக்குற மாதிரி. ஓகே, அப்படி யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை சம்திங் வந்து அவங்களுக்கு முக்கியமான பதவி அப்படிங்கிறது கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் முன் வருவாங்க. கரெக்டாக. ஸோ அதனால் மேக்ஸிமம் எலெக்ஷன் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற வரைக்கும் போகிறதெல்லாம் ரொம்ப சான்சஸ் வந்து லெஸ் தான். ஸோ டிவிக்காவே மேக்ஸிமம் வந்து 99% வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுக்கு இடையில வந்து நாளைக்கு அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவங்க வந்து இதெல்லாம் கவர்னர் சட்டமன்றத்தில் இதெல்லாம் நடக்கும். கரெக்டாக. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளி போகாது, எப்போதும் போல தான் நடக்கும். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதை பற்றி தனி வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் வீடியோ கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா. நன்றி.